அதேமாரி அந்த வீட்டில் இருக்கிற கிரகத்துக்கு 5, 9 இருக்கிற கிரகமும் நேர் 7 வீட்டில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த காரத்துவத்தோட பலன் தான் அந்த ஜீவன். பொதுவாக ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே கோச்சார குரு எந்த வீட்டில் நுழையுதோ அந்த வீட்டில் இருக்கிற கிரகத்தோட பலனை அந்த ஜீவன் அனுபவிக்குது அப்படின்னு பேர். ரெண்டாவது கர்மா. சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் இன்றைக்கி மீனத்தில் சனி பகவான் போயிருக்குது. அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சனி பகவானுக்கு நட்பு கிரகம் பகை கிரகம்னு இருக்குது. நட்பு கிரகத்து மேலே சனி பகவான், அதுவும் சுமாராக சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மீனத்தில் அவங்க ஜாதகத்தில். அது மேலே கோச்சார சனி போன உடனே காசு பணம் விரும்பினாலும் விரும்பாட்டும் கர்மா அந்த செல்வாக்கு கொடுத்துருது. சுக்கிரங்கிற செல்வாக்கு வாங்கிடுது. ரெண்டாவது அந்த வீட்டில் பகை கிரகம் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி பகவானுக்கு செவ்வாய் பகை தானே. செவ்வாய்னா நாம் செய்கிற கர்மா அதில் போராட்டம் எதிரி, செவ்வாய் எதிரி, அடிபடுதல், சண்டை பண்ணுதல், விபத்து, அடிபடுதல் இதெல்லாம் சந்திக்கிறாங்க. அதே அடுத்ததாக பிரசன்னத்திலும் நாடி ஜோதிடத்திலும் வித்தகரான எடப்பாடி ரவிராஜன் ஐயா அவர்கள் கோச்சார குருவின் பங்கு என்ற தலைப்பில் ஒரு சின்ன உரையாற்றுவார். ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஐயா வாங்க. வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது பிருகுநந்தினி நாடி பற்றி ஒரு சின்ன விஷயம் பேசலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேசலாமா வேண்டாமான்னு நான் பிரச்சனை போட்டு பார்த்தேன். குரு நீச ஜாமமாக வருது. இந்த ஜாமத்தில் வந்து பேசுகிறது வந்து எடுபடாது அப்படிங்கிறது கணக்கு போட்டு கண்ணே போகலாம், அடுத்த தடவை பேசிக்கலாம். என்ன புணர்ப்பு வந்துச்சு, சந்திரன் மேலே காய்ப்பு வந்துச்சு. ரெண்டாவது உதயம் இன்னும் சந்திரனை தொடரலை. அப்போ பார்த்துட்டு தான் பையன்டே அடுத்தது சாப்பாட்டு முடிச்சுட்டு தான் பேச சொல்லுவார். நம்ம வந்தோன்னா கிளம்பிக்கலாம், நீ உன் பாட்டுக்கு அசாவில் வண்டி எடு, நான் அந்தாண்ட போயிடுறேன், விட மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஐயா இப்படின்னாரு, புரியலன்ட்டு நானும். இப்போ சிம்பிளாக இல்லைங்க, நான் பிரச்சனமும் போட்டு பார்த்துட்டேன். சரி பேசணும் அப்படின்னா ஐயா அழைப்பு கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு சிம்பிளாக முடிச்சிடலாம். நாடி அப்படின்னா என்ன தெரியுமா? பராசர முறை. என்றைக்குமே பராசர முறை இல்லாத எந்த நாடி எந்த ஜோதிடமும் நம்ம ஆணி வர அதுதான். பராசர முறையில் நிறைய பயன்லாம் சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு நாடி அப்படின்ட்டா கிட்டத்தட்ட நான் 15 வருஷம் அனுபவம், 16 வருஷம் இப்போ ஆக போகுது. எங்கள் ஐயாக்கிட்ட நான் இப்போ ஆரம்பத்தில் போய் சேர்ந்தோன்னா வருஷம் அப்படியே யாராவது பேசுகிறாங்களா கூட எனக்கு கோபம் வரும். என்னென்னா குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி ஐயா பேசும்போது யாரும் பேச இருந்தால் பரவாயில்லன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தவர் குருநாதரே கிடையாது. அவர் தெய்வம் மறுவடிவத்தில் வந்து இப்போ கற்றுக் கொடுத்தாருன்னு நினச்சி தான் நான் படித்தேன். ரெண்டாவது நான் இன்றைக்கி வகுப்பு நிறைய எடுத்து அதில் தான் ஜீவனம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ சமீபத்தில் இப்போ எங்கள் பொண்ணு படிச்சுட்டு இருக்கிற அப்படி கண்ணு இந்த தடவை நான் இருக்கிறேன்னா இல்லையா தெரியாது, ஆனால் அதையும் மீறிக்குது, பொழைச்சிட்டுனா பொழைச்சதான் அப்படின்னு. போன தடவை ஐயா பட்டம் கொடுக்கறதுக்கு கூப்பிட்டுருந்தாரு. நான் அந்த டைமில் ஹாஸ்பிட்டலில் வந்து உயிர் போகிற கண்டத்தில் இருந்தேன். இப்போ மீண்டு தான் இப்போ இந்த ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் அப்படியே அங்கேயும் நவர்றேன். ஏன்னா எங்கள் பிள்ளைகிட்ட சொல்கிறேன், இந்த ஐட்டம் அந்த மாதிரி ஒரு கிரகம் வேலை செய்ய போகுது, இதை தப்பிச்சுக்கிட்டுனா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தேன். அதே தான் நடந்தது. திடீர்னு அதுமாரி நடந்தது, வந்துட்டேன். சரி, இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் நான் சொல்கிறேன், பொதுவாக நாடியில் லக்கணம் கிடையாது. ஆணாக இருந்தால் குரு எங்கே இருக்குதோ அதுதான் லக்கணம் மாதிரி பாவிச்சுக்குவோம். பெண்ணாக இருந்தால் சுக்கிரன் எங்கே இருக்குதோ அதை லக்கணம் மாதிரி பாவிச்சுக்குவோம். மற்றதை பாவாதிபதி வந்து இத்தனாம் பாவாதி இதுன்னு எடுத்துக்கிறதா. அதுக்கு உதாரணத்துக்கு சும்மா சொல்லணும்னா, நம்ம ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு நேர் 7வது வீடு தான் மனைவி ஸ்தானம். 1 மனைவிக்காரகன் சுக்கிரன். இந்த 2 காரகமும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஒருத்தர் திருமணம் ஐயா வந்து இப்போ இன்றைக்கி அதிகம் திருமணத்தை பற்றி நல்லா எடுத்துகிட்டு போனார். அந்த ஜாதகத்தை எங்கள் பையனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு எப்போ திருமணம் நடக்குன்னு கீழே ஒன்று போட்டிருந்தார். அது பார்த்தேன், அது என்ன நடந்திருக்கும் என்ன கொஞ்ச நேரத்தில் பார்த்துட்டு ஐயா சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அதுமாரி எல்லா முறையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரெண்டாவது கேட்டோடனே எளிமையாக பலன் சொல்கிறதுக்கு நாடி அக்யூரட்டாக வேலை செய்யுது. ரெண்டாவது நம்ம ஜாதகத்தில் கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு கிரகன் என்ற வீட்டு எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீடு ஒன்றா வச்சுக்கோங்க. அதிலேருந்து 5வது வீடு 9வது வீடு. இப்போ கிழக்கு ராசி வீடு மேசத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா
அதுலேருந்து 5வது வீடும் கிழக்கு ராசியாக வரும், 9வது வீடும் கிழக்கு ராசியாக வரும். ரெண்டாவது, ஒரு மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதில் வந்து 5வது வீடு 9வது வீட்டில் பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம், சுக்கிரனோட நட்சத்திரம், சூரியனோட நட்சத்திரம் என்ன தொகுப்பு மண்டலங்குதோ அதேமாரி தான் இருக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தில் எந்த வீட்டில் ஒரு கிரகம் இருக்குதோ அதுலேருந்து 5வது வீட்டில் 9வது வீட்டில் இருக்கிற கிரகத்தை கொண்டாந்து அந்த கிரகத்தோடு வச்சு பார்க்கலாம். நம்ம கற்பனை கண்ணில் வச்சு பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் அக்யூரேட்டாக சொல்லிட்டு போகலாம். இப்போ சிம்மத்தில் சுக்கிரன் ஒரு பெண்ணோட ஜாதகம், அந்த அம்மாவுக்கு 60 பக்கமாக இருக்கும். நம்ம கிளாஸ் படிக்கிறவங்க இன்னும் முகத்தை பார்த்தல, எல்லாருமே என் முகத்தை கடை பார்த்துருக்கலாங்க. அம்மா மூணு பேர்த்தோட பிறந்திருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமான்னாரு. ரெண்டாவது, சுயமாக என்னங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுவும் பார்த்துட்டா ஹோட்டல் மாரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டோம். ஆமாங்க ஐயா, நான் வந்து கடை வச்சு அது வந்து ஆள் வச்சு பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற. அப்படி ரெண்டாவது, கணவன் இல்லைம்மா உங்களுக்கு அப்படிங்கிறேன். இன்னமும் முகம் தெரியாது. நீங்கள் 3 பேர்த்தோட பிறந்தீங்களா, நீங்கள் தான் செல்ல மகளா, ஆனால் குடும்ப வாழ்க்கை ஏன் அப்படி அந்த வார்த்தை சொல்கிறோம்னா அதில் நிறைய பாயிண்ட். சுக்கிரன் சிம்மத்தில் இருக்குது. அந்த சுக்கிரன் அடுத்தது எந்த வீட்டுக்கு நோக்கி போகுது, அது லக்னமாக பார்த்துக்கலாம். நேச வீட்டை நோக்கி போகுது. என்றைக்குமே ஒரு கிரகம் நேச வீட்டை நோக்கி போனால் அந்த வீட்டில் அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகம் இருந்துச்சுன்னா தப்பிச்சுக்குது, அந்த கிரகத்துக்கு பகை கிரகம் இருந்துச்சுன்னா அது பாதிக்குது. இதுதான் மெயின். ரெண்டாவது, 3 பேருன்னு சொன்னதுக்கு என்னென்னா மேசத்தில் ராகு. அந்த ராகு கொண்டுட்டு வந்து அந்த சிம்மத்தில் இருக்கிற சுக்கிரங்கிட்ட வச்சுட்டா சகோதரங்க 3 பேரான்னு கேட்கும்போது 2 ஆண் நீங்கள் ஒரு பெண் அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படிங்கிறேன். ஏன்னா ராகு மட்டும் சம்மந்தப்பட்டுட்டா 3, அதில் 2 ஆண் 3 பெண் அப்படிங்கிறது இந்த ஒரு பெண்ணுங்கிறதுக்கு கணக்கு எடுக்கிறதுக்கு அது சின்ன ரூல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் ரேட் ஆயிரும். இதுமாரி கிரகச்சேர்க்கை என்ன பதிவாக இருக்குதோ அந்த சுக்கிரன் ராகு அப்படின்னா நிறைய வகுப்பில் பேசியிருக்கிறேன். சுக்கிரன் ராகு விதவை. அதேமாரி செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்குது துளாராசியில். அப்போ அந்த அம்மா சுக்கிரன்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானும் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ கணவன் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு நீங்கள் சுயமாக தான் தொழில் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் அடுத்தது கேதுவை நோக்கி போகுது. நீங்கள் தொழில்னு பார்க்கும்போது கணவன் அப்புறம் சுயம் அப்படின்னா கேதுன்னா யாருன்னா சன்னியாசி, தவம் பண்ணுதல். அவங்க பார்த்திங்கன்னா யாரோட உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த கேதுவோட சம்மந்தப்பட்ட எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க. நம்ம ஜோதிடம் பார்க்குறவங்க நிறைய பேர்த்துக்கு நல்ல ஜோதிடராக இருக்கிறவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பாருங்கள், கேது சம்மந்தப்பட்டிருக்கும். பரிகார ஜோதிடர் அப்படின்னா ராகு சம்மந்தப்படணும். ராகு வந்து பரிகாரம், கேதுக்கு ஒரு விஷயத்துக்கு தீர்வு பண்ணுறதுக்கு 7வது வீடு. அப்போ பரிகாரம்னு சொல்லாத ஜோதிடம் பார்க்க நம்மளால் ஜெயிக்க முடியல. நீ என்ன தான் ஜோதிடம் பார்த்தாலும் பரிகாரம் சொன்னாவே தான், ஏதாவது சொன்னீங்கன்னா தான் ஏற்றுட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த நிலையில் இன்றைக்கி மக்கள் தொகையில் அதுமாரி தான் இருக்கிறாங்க. அப்போலேருந்து பரிகாரம் லக்கணத்துக்கு 8வது வீட்டில் இருக்கிற சம்மந்தப்பட்டிருக்கிற ஒரு கிரகத்துக்கும் விதி அப்படிங்கிற சனி பகவான், பொதுவாக விதிங்கிற சனி பகவானுக்கும் சம்மந்தப்பட்ட கிரகத்துக்கும் பரிகாரம் கிடையாது. அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய கர்மா அதெல்லாம். மற்றதுக்கு வேணால் பரிகாரம் பண்ணி நீக்க முடியாது, கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சரியாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ பரிகாரம் பண்ணால் லக்கணத்துக்கு 8வது வீடும் சனி பகவானுக்கும் சம்மந்தப்பட்ட கிரகத்துக்கு பரிகாரம் இல்லை, அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய கர்மா அதெல்லாம். நம்ம ஆனால் பரிகாரம் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கேது ஆதிக்கத்திலேயே நம்ம ஜோதிட வாழ்ந்துட்டு இருந்தோமா, அப்போ எல்லாமே அதுக்குள்ளே இருக்கிறது கரெக்டாக சொல்லுவோம். அந்த 7வது வீட்டில் ராகு இருக்குது, பரிகாரம்னு சொன்னால் தான் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு மக்கள் மனசுலையும் அப்படி போயிட்டாங்க. அதை சொன்னீங்களா தான் நீங்களும் ஜோதிடத்தில் சம்பாதிக்கவும் முடியும். ஆனால் ஜோதிடத்தில் என்ன தான் சம்பாதிச்சாலும் கொடுக்கறத வச்சு பண்ணிட்டு போங்க. ஏன்னா இப்போ வாழ்கிற உலகம் நம்ம கர்மா கடனை கழிக்கிறதுக்காக வந்த உலகம். நிரந்தரமான உலகம் எந்த மனிதனுக்கும் இங்கே வந்து நிரந்தரம் இல்லை. நம்ம முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணியத்தை அனுபவிக்க வந்த கர்மா, அதை வந்து கொடுக்கறப்பட்ட கர்மாவை நம்ம அனுபவிச்சுட்டு ஒழுங்காக நிவர்த்தியாக போயிட்டு போயிடலாம். அதுதான் நிரந்தர உலகம் அப்படிங்கிறத நான் நிறைய பட்டுட்டேன். அது வந்து அது ஒரு கணக்கு இருக்கட்டும். இங்கே திசா புத்தி இல்லாத நாடியில் திசா புத்திலாம் கிடையாது, லக்கணம் கிடையாது. எப்படி பலன் சொல்கிறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னா கோச்சார குரு இருக்குது இல்லை, இந்த ராசிக்கு 8ல் போயிடுச்சு 9ல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பலன் சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி 21 வருஷம் அனுபவத்தில் ஒரு பசலை போய் உட்காந்தா இன்றைக்கி ராகு பயிற்சி ஆயிடுச்சின்னு ஒரு புக்கை எடுத்துகிட்டு வைப்பாங்க. அதை போய் முண்டி அடிச்சுட்டு போய் நான் தான் மோதுவாங்க. ஏன்னா அதெல்லாம் மனப்படம் பண்ணி நாம் சொன்னால் தானே ஜோசியர்,
ஆரம்பத்தில். அதெல்லாம் இப்போ என்ன போச்சுன்னே என்ன தெரியல. கோச்சார குரு எந்த வீட்டில் நுழையுதோ அந்த வீட்டில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கார்த்தவத்தோட பலன் தான் அனுபவிக்கிறீங்க. அதேமாரி அந்த வீட்டில் இருக்கிற கிரகத்துக்கு 5, 9 இருக்கிற கிரகமும் நேர் 7 வீட்டில் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கார்த்தவத்தோட பலன் தான் அந்த ஜீவன். பொதுவாக ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே கோச்சார குரு எந்த வீட்டில் நுழையுதோ அந்த வீட்டில் இருக்கிற கிரகத்தோட பலனை அந்த ஜீவன் அனுபவிக்குது அப்படின்னு பேர். ரெண்டாவது கர்மா. சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் இன்றைக்கி மீனத்தில் சனி பகவான் போயிருக்குது. அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சனி பகவானுக்கு நட்பு கிரகம் பகை கிரகம்னு இருக்குது. நட்பு கிரகத்து மேலே சனி பகவான், அதுவும் சுமாராக சுக்கிரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மீனத்தில் அவங்க ஜாதகத்தில். அது மேலே கோச்சார சனி போன உடனே காசு பணம் விரும்பினாலும் விரும்பாட்டும் கர்மா அந்த செல்வாக்கு கொடுத்துருது. சுக்கிரங்கிற செல்வாக்கு வாங்கிடுது. ரெண்டாவது அந்த வீட்டில் பகை கிரகம் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனி பகவானுக்கு செவ்வாய் பகை தானே. செவ்வாய்னா நாம் செய்கிற கர்மா அதில் போராட்டம் எதிரி, செவ்வாய் எதிரி, அடிபடுதல், சண்டை பண்ணுதல், விபத்து, அடிபடுதல் இதெல்லாம் சந்திக்கிறாங்க. அதேமாரி அந்த வீட்டில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சனி பகவான் என்ற இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க. நம்ம மீனத்தில் சூரியன் இருக்குது, இன்றைக்கி சனி பகவான் போகிறாரு, ஒரு 2.5 வருஷம் அந்த வீட்டில் இருக்கிறாரு. அந்த கிரகம் எந்த பாகையில் இருக்குதோ அந்த பாகை நெருங்க அந்த வேலை செய்யும். அந்த கிரகத்து மேலே கரெக்டாக போன உடனே அந்த வேலை செய்யுது. சூரியன் இருக்குதுன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லணும். அப்போ நடுத்தர வயசா ஒரு ஜாதகம் பார்த்தோன்னா ஆனா பெண்ணா, ஆரம்பத்தில் ஆர்வ காலரில் ஆனா பெண்ணான்னு கூட பார்க்க மாட்டோம், வயசு என்னான்னு கூட பார்க்க மாட்டோம். நம்ம கற்றுக்கிட்ட வித்தை முதல்ல வாந்தி எடுத்துக்கணும். அப்படி தானே பண்ணோம். முதல்ல நிதானம். ஒரு ஜோதிடருக்கு நிதானம். ஆனா பெண்ணா, வயது என்ன, இப்போ இந்த கிரகம் அவருக்கு என்ன பண்ணும், குழந்தையோட ஜாதகமாக தான் இதுக்கு என்ன பண்ணும், இது நடுத்தர வயசு ஜாதகமாக தான் என்ன பண்ணும், வேலை அதாவது நடுத்தர வயசை தாண்டினவனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பலனை நிர்ணயிக்கணும். அப்போ சூரிய மேலே சனி போனால் என்ன நடக்கும்னா, அரசாங்க வேலைக்கு காத்துட்டு இருக்கிறவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? நம்ம ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்க, ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்க அல்லது குரு சூரியனோட சேர்க்க, அப்போ தான் அவன் அரசாங்க கர்மாவில் வாழ முடியும் அப்படின்னு பதிவாக இருந்து அந்த வீட்டுக்கு அரசாங்கத்துக்கு வேலைக்கு எதிர்பார்க்குறவன் ஜாதகத்தில் சூரிய மேலே சனி போனால் அரசாங்க வேலை வாங்கிடுது. அதேமாதிரி பதவியில் இருக்கிறாங்க ஜாதகத்தில் ஒரு வேலையில் இருக்கிறாங்கன்னா பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்குறவன் ஜாதகத்தில் சூரிய மேலே சனி போனால் பதவி உயர்வு கிடச்சிருது. இன்னொன்று, நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிற நடுத்தர வயசு உள்ள பையன் ஜாதகத்தில் சூரிய மேலே வேலை பார்த்துட்டு ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான், இல்லை அரசாங்க இடத்துலையே வேலை பார்க்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சூரிய மேலே சனி போனால் அந்த வேலை பார்க்குற இடத்துல இந்த மேனேஜர் முதலாளின்னு சொல்லக்கூடியது தான் சூரியன். அவங்களுடைய கண்காணிப்பு இந்த ஜாதகரை வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நிறைய இம்சை கொடுக்கும். நிறைய பசங்க சூரிய மேலே சனி பார்த்து என்ன வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேனேஜரை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறதா, ஆமாண்ணா இதை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகலாண்ணா, போயினா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றே உன்னுடைய வேலை என்னவோ அதை நேர்மையாக கரெக்டாக சொல்லிட்டு போ. ஆனால் அவர் அதையும் மீறி ஏதாவது இடைஞ்சல் பண்ணால் கன்ஃபார்மாக அவர் காலில் அடிபடும், அவர் நின்றுக்குவார். நல்லா நீ அதில் கை தெரிந்தவராக இருந்துச்சுன்னா அதே வேலையை கடை உனக்கு கிடைக்குன்னு சொல்லி அதேமாரி நடந்திருக்குது. என் அனுபவத்தில் பார்த்துருக்குறேன். சூரிய மேலே சனி போனால் வேலை பார்க்குறவனுக்கு இந்த மேனேஜரு மேலாளரோட ஏன்னா 2 கிரகமும் பகை கிரகம் தானே, கொஞ்சம் போராட்டம் நடந்தே தீரும். ஆனால் வேலையில் நேர்மையோடு இருந்தால் கன்ஃபார்மாக சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, சூரிய மேலே சனி போகும்போது ஒருத்தர் ஜாதகத்தில் சனி ராகு இருந்து பித்தலாட்டம் ஒரு வேலையில் பித்தலாட்டம் பண்ணுறான்னு வச்சுக்க, கரெக்டாக அது இத்தனை வருஷம் நல்லா தான் இருந்தேன், இப்போ தாங்க கரெக்டாக. ஏன்னா பக்கத்தில் டெக்ஸ்டைல் நடக்குது, பக்கத்தால் ஊரில் பயங்கரமான கோடீஸ்வரர். அவருக்கு ஃபேவரட் ஜோசியர் வந்து என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறார். ஆனால் என்னென்னா ஒரு டெக்ஸ்டைலா அப்படிங்கிறேன். ஏன்னா நூல் கேது நூல் நல்ல வளமையாக இருக்கிறாருண்ணே. ஆனால் தொழிலில் வந்து அரசாங்க சம்மந்தமாக ஏதோ ஒரு பாதிப்பு வருதுண்ணா அப்படின்னேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நல்ல டெக்ஸ்டைல் ஓடிட்டு நல்லா இருக்குது, அப்படி எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னாரு. ஆனால் அரசாங்க வரியெல்லாம் கட்டாக இருந்தால் கட்டிப்பிடி சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று பாதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு. அந்த சூரிய மேலே சனி போகும்போது என்னென்னா அந்த வரி அந்த ஆஃபீஸர் வந்துட்டாங்க, அதில் நிறைய மாட்டிட்டு அவர் பாதிச்சிட்டார் அந்த டைமில். அதாவது ஜாதகத்தில் சூரிய மேலே சனி போனால் தொழில் செய்கிற இடத்துல, சாதாரணமாக தொழில் செய்கிற இடத்துல ஏமாத்துறவன் இருந்தால் அப்போ ஏமாற்றும் போது வந்து அவங்க நிற்பாங்க. நல்லா பெரிய வசதி படைச்சவனாக இருந்துச்சுன்னா, அரசாங்கத்தை ஏமாத்துறவனா இருந்தால்
கரெக்டாக அரசாங்கம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டி கொடுக்கும். சூரியங்கிற வெளிச்சம் அந்த கர்மாங்கிற இருட்டை போட்டு காட்டிடும். அப்போ இவன் நேர்மையாக இருந்தால் பாதிக்காது, கண்பமாக அவன் போலியாக இருந்தால் பாதிக்காது. நாம் ஜோசியராக இருக்கிறோம், நிறைய ஏமாத்துறோம்னு வச்சுக்கோங்க. நான் உங்களை எல்லாத்தையும் சொல்லலை, அப்படி ஏமாத்துறோம். நம்ம ஜாதகத்தில் சூரியன் மேலே சனி போகுது, சரி சூரியன் மீனத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு வடக்கு ராசி, இன்றைக்கி வடக்கு ராசி வீட்டில் தானே கர்மா போயிட்டு இருக்குது. கடகம், இது விருச்சிக வீட்டில் சூரியன் இருந்தாலும் சரி, அது அந்த வீட்டில் சூரியன் இருக்கிறதா நினச்சிக்கோங்க. நீங்கள் தொழில் செய்யும்போது நிறைய ஏமாத்துனீங்களா, வெளிச்சம் போட்டு காட்டிவிடும். நீங்கள் சரியாக நேர்மையாக பண்ணிட்டு பண்ணீங்களா, உங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டு. எப்படி நல்லா பார்க்குறான், நிறைய பேர்த்துக்கு தெரியும், சூப்பராக பார்க்குறாரு அப்படிங்கிறத காட்டி உங்களை பிரபலமாகிவிட்டு போயிடும். சூரியன் பிரபலமாகிவிடும் அப்படிங்கிறது. சூரியன் மேலே சனி போனால் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு தகுந்த மாரி பேசணும். அவங்களுடைய தொழில் என்ன மாரி இருக்கிறாரு, அப்போ கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது, சந்திரன் மேலே சனி போனால் என்ன நடக்கும், தொழிலை மாற்றி அமைப்பாங்க. சந்திரன் மாற்றி அமைத்தல். இல்லைன்னா சந்திரன் மேலே சனி போனால் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிறான், நடுத்தர ஒரு கம்பெனியில் இருக்கிறான்னா அவமானப்படுவான். சந்திரன் அவமானக்காரகன். அப்படி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு கலங்கம் குற்றச்சாட்டு வரும், அப்போ அந்த விட்டு வெளியேறி போவேன். இல்லைன்னா வேறு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு இருக்கிறவங்களாம் சந்திரன் மேலே சனி போகும், வேறு இடத்துக்கு போயிடலாம், சந்திரன் மாற்றி விடும். அதேமாரி செவ்வாய் மேலே சனி போனால் முதல்ல சொன்னேன், வேலை செய்கிற இடத்துல சண்டை வரும், அடிபடுறது வரும். அதுவும் காலில் அடிபடுறவனுக்கெல்லாம் செவ்வாய் மேலே சனி போனால். ரெண்டாவது, எங்கள் பையன் இங்கே உணவு சார்ந்த தொழில், அது என்னது அந்த அது என்னதுக்கு வந்துட்டு இருந்தான் வண்டியில். நான் வந்து கண்ணு இருக்குன்னு இன்னும் ஒரு தை மாதம் இத்தனை தேதி வரைக்கும் எல்லாத்துக்குமே செல்லாகுது, அதுவும் உனக்கு நல்லா இல்லை, நாளைக்கு இந்துக்கடா அந்த கரெக்டாக அந்த அதுக்கு ஒரு இத்தனாவது நாள் நடக்குங்கிற ஒரு கணக்கெலாம் எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்துக்கிறாரு. அந்த பையனுக்கு இன்னைக்கு ஏப்பா இன்றைக்கி தான்ப்பா நிறையா பணமே வரும் அப்படிங்கிறான். கம்முன்னு இருறா, பார்த்துக்கலாம், பணமாக இருந்தால் தரேன்டா, கம்முன்னு இருறா அப்படிங்கிறேன். அந்த பையன் வீட்டுக்கு பக்கத்தில் வேகமாக போய் ஒரு கல்லில் வண்டி இடித்து சும்மா தூக்கி போட்டு தான் அதுக்கு போயிட்டு வந்தான். கரெக்டாக விபத்து. அப்போ என் பிள்ளை அப்பா சொன்ன மாதிரியே அது நடந்துருச்சு. இன்றைக்கி நின்றான்னு பேசாமல் நின்னான், அந்த விபத்து நடந்துருச்சு. ரெண்டாவது, அதே டைமில் தான் எங்கள் பொண்ணு ஜாதகத்துலேயும் லக்கணத்துக்கு சுக்கரனுக்கு 9 சுக்கரன் லக்கணம் எல்லாம் மிதுன வீடு, மிதுனத்துக்கு 9வது வீடு கும்பம், அதில் செவ்வாய் இருக்குது. அந்த செவ்வாய் மேலே கோச்சார ராகு இன்றைக்கி போயிட்டுருக்குது. 15 பாகையில் செவ்வாய் இருக்குது. இன்றைக்கி கோச்சார ராகு 19 பாகை அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. 19ல் 15 கழிச்சுட்டா எத்தனை, 4 மீதி இருக்குமா? அந்த 4 பாகை கிடக்க, ஒரு பாகை கிடக்க 18 நாள் ஆகும். அப்போ 4 18 எத்தனை? அந்த நாளை வந்து கலந்த வாட்டி பேசிக்கலாங்கண்ணே. உனக்கு திருமணம் வரவங்களாம் வந்துச்சு, வரவங்களாம் திருடனா தான் வருவான். இப்போ வரவங்களாம் எதுவுமே சொல்லாண்டா, உன் பாட்டு வேலைக்கு போக, அதை நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணிக்கலாம், வரவங்களாம் 1ஆம் நம்பர் திருடன் தான் வருவான் அப்படின்னா. ரெண்டாவது, சகோதரன் செவ்வாய் சகோதரனுக்கும் தொந்தரவு வருது. ரெண்டாவது, தந்தை ஸ்தானம் சுக்கரனுக்கு 9வது வீடு, லக்கணத்துக்கு 9வது வீட்டில் தந்தை. செவ்வாங்கிறது ரத்தம், அதேமாரி செவ்வாங்கிறது கோபம். அடிக்கடி கோபப்பட்டுகிட்டே இருந்தேன், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப கோபம். ரெண்டாவது, செவ்வாய் மேலே ராகு போச்சுன்னா என்ன நடக்குன்னா அந்த விபத்து நடக்கும். அந்த ரத்தங்கிற கிரகம், ராகு மட்டும் எந்த கிரகத்து மேலே போதோ அந்த காரகத்துவத்தை மாற்றி அமைக்கும். அப்போ செவ்வாய் மேலே ராகு போகும்போது ராகுங்கிறது பெருசுப்படுத்தும். எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அந்த டைமில். ரெண்டாவது, ராகு அப்படின்னா தலை செவ்வாய் காலபுருஷ லக்கணத்துக்கு மேச வீடு செவ்வாய். ஆட்டு தலையை எங்கள் மாமியா வந்து இது பண்ணி கொடுத்தா. அப்படி அதில் வந்து இனிமேல் கறியை சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். ஏற்றி விட்டுதா பரவாயில்ல. 490 சர்க்கரையெல்லாம் எதுவுமே இல்லை இருந்துச்சு. 90 வந்துடு, நீ டயலைஸ் பண்ணுன்னா இப்படியே கடை கொண்டு செத்து கடை போயிடுறேன், ஆனால் டயலைஸுங்கிற வேலைக்கு நான் வரமாட்டேன், எனக்கு நல்லா இன்னும் முதல்ல அனுப்பிச்சி விடுன்ட்டேன். அதுமாரி நல்லா இப்போ கிட்டத்தட்ட பல லட்சம் செலவு பண்ணி தான் வெளியே வந்தேன். 2 தடவை, இந்த தடவை ஒன்று, 2வது தடவை கண்ணு எங்கள் பிள்ளைலாம் பயந்துக்குச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ரத்தம், செவ்வாய்னா ரத்தம் மாற்றி அமைத்தல். மொத்தம் 3 பாக்கெட் ரத்தம் இங்கே கொண்டுட்டு வந்து மாற்றி அமைச்சாங்க சேலத்தில். ரெண்டாவது ஈரோட்டில் போய் ஒரு ரத்தம், மொத்தம் 4 பாக்கெட் ரத்தம் போட்டு மாற்றி அமைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. செவ்வாய் ரத்தத்தை மாற்றி அமைத்தல், புரியுதுங்களா? அது ரெண்டாவது. ரத்தம் ராகு கிருமி, ரத்தத்தில் கிருமி வருங்கண்ணா அப்படின்னேன்.
அதுமாரி ஒரு சம்பவம் இல்லை, எல்லாம் மாற்றி அமைச்சதுனால எதுவும் அல்ல. அதுமாரி ஏதாவது பிரச்சனைகளை வந்து எந்தெந்த கிரகத்து மேலே எது மேலே போகுது, மெயின் வந்து கோச்சார குரு போகிற பாதையில் என்ன கிரகம் இருக்குது, ராகு போகிற பாதையில் என்ன கிரகம் இருக்குது, சனி பகவான் நம்ம கர்மா போகிற பாதையில் என்ன கிரகம் இருக்குது, அதை பார்க்கணும். அதை பார்த்துட்டா மூணே போதும் அப்படிம்பேன். மற்றது கேள்வி என்ன கேள்வி கேட்குறனோ அந்த கேள்விநாதன் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கிறாரோ அந்த அவன் ஜாதகத்தில் அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குதோ, அந்த கிரகத்துக்கு நட்பு கிரகமாக பகை கிரகம் என்ன கிரகம் இருக்குதோ அந்த கார்த்தத்தை அந்த கேள்வியின் பலன் அனுபவிச்சுட்டு இருக்குது. இது அக்யூரேட்டாக நீங்கள் நாளைக்கு யார் ஜாதகம் பார்க்க வந்தாலும் சரிங்க, கேள்விக்காரகன் என்ன கேள்வி கேட்குறான்னு பாருங்கள். கேள்விக்குன்றுன்னு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன கிரகம்னு தெரியும். அந்த கிரகம் இன்றைக்கி எங்கே போயிட்டுக்குன்னு பாருங்கள். அந்த கேட்குறவங்க ஜாதகத்தை வாங்கி அந்த இடத்துல என்ன கிரகம்னு பாருங்கள். அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லி பாருங்கள், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. இது நாடியில் இருக்குது. இதேமாரி பராசர முறையில் திசாமுத்தி அந்தரம் இதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லலை, எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். ஆனால் இது ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். டக்கு டக்குன்னு சொல்லலாம், கண்ணில் பார்த்த உடனே செகண்டுக்குள்ளே சொல்லலாம் நாடியில் இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஆனால் எங்கள் குருநாதர்கிட்ட கிட்டத்தட்ட இப்போ சமீபத்தில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், கொரோனாவுக்கு முன்னாடி பஸ்ஸில் வர அண்ணா இப்போல்லாம் மாரி நீங்கள் பாடம் அந்த பழைய பாடம்லாம் நடத்தலை, ஆரம்பத்தில் கரெக்டாக அந்த கிரகத்து மேலே இது போகுது, கரெக்டாக இதுதான் சொல்லுவீங்க, இப்போல்லாம் மாற்றிட்டேன். நீ வந்தியா அந்த டைமில்? ஆமாண்ணே. நீ புண்ணியம் பண்ணிட்ட, அதோட அந்த டைமில் இது இப்போல்லாம் விழுதான். பேசாமல் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும் எல்லாமே. காலம் இப்போ எப்படி மாறுதோ அதுமாரி தான். அதுமாரி நீ வந்து அந்த டைமில் வந்தியா, படிச்சியா, நீ பயன்படுத்தி பார்த்தியா, எந்த ஆசிரியர்கிட்ட படித்தாலும் அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தால தப்பாக இருக்கிறத விட்டுருங்க, ரைட்டாக இருக்கிறத எடுத்து ஆய்வு பண்ணிகிட்டே இருங்க பாருங்கள். அக்யூரேட்டாக நம்ம பலன் சொல்லலாம். அந்த மாதிரி பல வருட ஆய்வுக்கு அப்புறம் இன்றைக்கி என்னுடைய மாணவர்லாம் உடனே ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா அந்த வித்தை மேலே நல்ல ஒரு இதாக இருக்கணும். அதுக்கோசரம் நாடி தான் பெஸ்ட்டு, மற்றது பெஸ்ட்டுன்னு சொல்லலை. எந்த கலையை கற்றுக்கிட்டாலும் கொஞ்சம் நல்லா கவனிங்க, நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஆனால் நாடி வந்து ஈஸியாக இருக்குது. எங்கேனாச்சும் நாடி நல்லா சொல்லித்தரவங்க இருந்தால் போய் சேர்ந்து கொஞ்ச நாளும் ஊருக்கா தொடுற மாதிரி தொட்டுட்டாவது போங்க. அவன் என்ன கேள்வி கேட்குறான், அந்த கேள்விக்கான கிரகத்து மேலே என்ன கிரகம் போயிட்டுருக்குது, அது எவ்வளோ நாளைக்கு போயிட்டுருக்குது, அதை தேடி. அது பொதுவாக ஏற்கனவே செவ்வாய் ராகு இருக்குதுன்னு வச்சுக்க ஒரு ஜாதகத்தில், செவ்வாய் குறைந்த பாகையில் இருந்து ராகு அந்த பாகையோட அதிக பாகையில் இருந்துச்சுன்னா அந்த ஆணா பெண்ணான்னு பாருங்கள். ஆணாக இருந்தால் எப்படி இருக்கிற செவ்வாய் எப்படி எடுக்கணும், அது மேலே கோச்சார் ராகு போனால் செவ்வாய் மேலே ராகு இருந்து ஏற்கனவே செவ்வாய் மேலே ராகு பதிவில் இருந்து அது மேலே கோச்சார் ராகு போனால் வயது 18 to 19, ரெண்டாவது சுற்று 36 to 37, அப்புறம் 18 வருஷமாக சேர்த்திக்காங்க. அப்போ இது எத்தனாவது சுற்றுன்னு பாருங்கள். வயசு கரெக்டாக இத்தனாவது சுற்றில் தான் இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும். ராகுவா அப்போ அவன் அந்த காரகத்தை பற்றி கேட்குறானா, ராகுவின் காரத்தை. அதே மாதிரி அம்மா ஒருத்தர் ராகு இதை பற்றி பேசுனாங்க, சூப்பர், முதல் பேச்சாளராக இருந்தாலும் சூப்பராக பேசுனாங்க. இந்த ராகு இதுக்கு மட்டும் பாயிண்ட் சொல்லணும்னா, ராகு எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அந்த வீட்டோட அதிபதி பாம்பு ராகு தானே. பாம்பு பொறுத்தவரைக்கும் வீடுக்கு தான் 12 ராசி வீட்டில் 9 கிரகத்துக்கு தான் கொடுத்துருக்குறோம், பாம்புக்கு வீடு இல்லை. பாம்பு எந்த இங்கே பாருங்கள், எலியும் சாப்பிட்றோம், ஒரு எலி வங்கு பறித்து வச்சுருக்கோம், அதையும் சாப்பிட்றோம், அந்த வீடே தன்னோட வீடாக எடுத்துக்கும். அதுமாரி ராகு நின்ற வீட்டு அதிபதி நம்ம ஜாதகத்தில் என்ன நிலையில் இருக்கிறாருன்னு பாருங்கள். ஆட்சி உச்சம் நட்பு நிலையில் நல்ல கிரகத்தோடு சேர்ந்துச்சுன்னா கன்ஃபார்மாக ராகு தான் பிரம்மாண்டமான காசு பணம் பொருளாதாரத்தை கொடுத்துரும். ராகு நின்ற வீட்டு அதிபதி ஜாதகத்தில் பலகீனப்பட்டு இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அந்த ராகுவின் காரத்துவத்தில் என்னென்ன தீமையான பலன் சொல்கிறீங்களோ அதெல்லாம் அந்த காரக ரீதியாக அனுபவிப்பாங்க. கேது நின்ற வீட்டு அதிபதி எப்படிக்கிறாருன்னு பாருங்கள். ரெண்டாவது, திருமண வாழ்க்கையில் ஃபெயிலர் ஆனவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பாருங்கள். ராகு நின்ற வீட்டு அதிபதி ராகுக்கு எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்கள், கேது எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு பாருங்கள். அவங்க 2 பேரும் 6 கெட்டாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி கோச்சார் ராகு எங்கே போயிட்டுருக்குது, கும்பத்தில் போயிட்டுருக்குது. அதோட அதிபதி சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படி பாருங்கள். 1 அது நின்ற வீட்டுக்கு 6, 8 இந்த வீட்டில் கேது நின்ற வீட்டு அதிபதி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை பாதிச்சு ஜாதகத்தெல்லாம் பாருங்க.
என்னமோ இவன் பொழைச்சிட்டுக்கிறேன், என்னமோ இந்த பிள்ளையை கட்டினேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய திருமண வாழ்க்கையில் பாதிக்கிறது ராகு. இது கர்மா கண்ட்ரோல். ராகுன்னா என்ன? அந்த அம்மா சொன்ன மாதிரி ராகு அப்படின்ட்டாவே நம்ம முன்னோர்களில் தாத்தா பாட்டி, கேது பாட்டி இல்லை, ராகுவும் தாத்தா பாட்டி தான். ஆனால் கேதுவும் தாத்தா பாட்டி தான். இது எப்படி எடுக்கணும்னா, ராசி சக்கரத்தில் ஆண் ராசியில் ராகு இருந்து பெண் ஜாதகத்தில் அதே ஆண் ராசியில் ராகு இருந்தால் அம்மா தாய் வழி தாத்தாவும் தகப்ப வழி தாத்தாவும் பேசும். ஒரே இந்த தாய் வழி தகப்பா அந்த இதில் இதில் என்னென்னா, ஆண் ராசி வீட்டில் ராகு இருந்து நவாம்சத்துலேயும் பெண் ராசி வீட்டில் ராகு இருந்தால் ஆண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் வழி தாத்தா, பெண் அப்படின்னா அம்மா வழி தாத்தா, இது 2 பேர்த்துக்குமே பேசும். ராசிலையும் அம்சத்துலேயும் ஒரே ஆண் வீட்டில் மட்டும் ராகு இருந்தால் அது ஆண் வழி தாத்தாவுக்கு மட்டும்தான் பேசும். கேதுவும் அப்படித்தான் எடுக்கணும். அது 2 பேர்த்துக்கும் பேசுதா, ஒருத்தரோட கர்மாவை அனுபவிக்கிறதா. கர்மான்னா தீய கர்மாவா நல்ல கர்மாவா, அவங்க செஞ்ச புண்ணியமா இல்லை பாவமா, அதை எதை அனுபவிக்கிறாரு அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். 2வது அஞ்சல ராகு இருந்தால், அஞ்சல சனி இருந்தால் பூர்வீக சொத்து பாதிக்குது. இது பாதிக்குது ரைட்டு. ஆனால் பூர்வீக சொத்துன்னா என்ன தெரியுங்களா? நாடி பொறுத்த வரைக்கும் ஒரு சொத்து அப்படின்னா ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு 2வது வீடு தான் சொத்து. பராசர முறையில் ஒரு கிரகம் நின்ற வீட்டுக்கு 4வது வீடு தான் சொத்து. இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். இப்போ பூர்வீக சொத்துன்னா பூர்வீகம் தாத்தா தானே பூர்வீகம். அப்போ ராகு எங்கே இருக்குதோ, ராகு பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதிலேருந்து 12வது வீடு தான் 2வது வீடு. ஏன்னா ரிவேஸில் போகுதில்ல, அதனால் அந்த ராகு நின்ற வீட்டுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 6, 8, 12 மறையாமல் நல்ல நிலையில் நல்ல சுபகிரகத்தோடு இருந்துச்சுன்னா, ஏன் 6, 8, 12 மறையாமல் இருந்தால் 6, 8, 12 மறைஞ்சிருக்குது, ஆனால் ஜாதகத்தில் அந்த கிரகம் உச்சமாக இருக்குது, நட்பாக இருக்குதுன்னா அது இருக்குது. ஆனால் அது பெரும்பாலும் எனக்கு பூர்வீக சொத்து வேண்டான்னு சொல்லி வெளியில் போய் வாழ்வான். புரியுதுங்களா? பூர்வீக சொத்துன்னா ராகு நின்ற வீட்டுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதை வச்சு தான் பூர்வீக சொத்து இருக்குதா இல்லையா, என்ன மாதிரி இருக்குது அந்த பாயிண்ட் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை. அப்புறம் அடுத்தவங்களுக்கு பார்த்துடலாம். புரியுதுங்களா? அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், சரியாக வருது. பாட்டியோட சொத்தை அனுபவிக்கிறோமா? கேது நின்ற வீட்டுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி. அப்பனோட சொத்தை அனுபவிக்கிறோமா? அப்போ நான் சம்பாதிக்கிறதெல்லாம் என் பையனுக்கு போயிடுமா? இப்போ ஒன்றும் இல்லை, என் ஜாதகத்தில் செவ்வாய் நேசம், எங்கள் பசங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய்க்கு நல்ல கிரகம் இருக்குது. அவன் என்ன பண்ணிட்டான், இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்தப்ப நான் இனிமேல் எல்லாமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா செவ்வாய் கேது மேலே கோச்சாரக்குரு அதிசாரமாக கடகத்தில் நுழையும் போது அந்த வெள்ளாமன்னு பண்ணால் தொந்தரவு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த பையன் என்ன பண்ணிட்டான், அந்த கடைசி டைமில் இவெல்லாம் மம்முட்டி பிடிச்சி தண்ணி காட்டுதாரு. முதல்ல மம்முட்டி பிடிக்கிறானா தெரியாது, ஏன்னா எங்கள் கோயம்புத்தூரில் வேலையில் இருந்தான். ஆனால் அவனே எல்லாமே பண்ணிவிட்டான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2வது இன்றைக்கி குருவுக்கு திரிகோணத்தில் ராகு போயிட்டுருக்குது. என் ஜாதகத்துலேயும் குரு ராகுன்னா கொத்து கொத்தா. அப்போ கொத்தாரங்கா போடுறா அப்படின்னு சொல்லி போட்டான். இன்றைக்கி கொத்தாரங்கால நல்ல வருமானம் எடுத்துகிட்டு இருக்கிறான். இன்றைக்கி ரேட்டு நல்ல ரேட்டு. அப்போ எந்த காரத்துவத்தில் நம்ம பிழைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த இடத்துல அதே எத்தனையோ பேர் பக்கத்தால் காட்டுக்காரன் எங்களை பாட்டு போட்டான். ஆனால் என்ன தான் பண்ணாலும் முடியல. நாங்கள் உரம் எதுவுமே போடல. ஆனால் அந்த வெள்ளாமை காடை நல்லா வருது. அதுக்கெல்லாம் நம்ம கிரகம்தான், எதுவாக இருந்தாலும் நம்ம கிரகம்தான். புரியுதுங்களா? இந்த ராகு குருவுக்கு திரிகோணத்தில் போனால் கொத்தா உயிர் சேதாரம் ஆகும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி கோச்சார குரு எங்கே இருக்குது? மிதனத்தில் இருக்குது, காற்று ராசி வீட்டில். மரணக்காரகன் ராகு, ஆயுள்காரகன் சனிபவன். அப்போ மரணக்காரகன் ராகு எங்கே போயிட்டு இருக்கிறாரு? கும்பத்தில் காற்று ராசி வீட்டில் போயிட்டு இருக்கிறாரா? அப்போ இன்றைக்கி காற்று வழி பயணத்தில் கொத்தா உயிர் சேதாரம்லாம் ஆகுதா? நிறைய. இப்போ இத்தனை வருஷம் நம்ம பார்த்தோம், இந்த அதாவது இந்த வானூர்தின்னு சொல்லக்கூடிய எல்லா ஸ்தானமும் நிறைய பிரச்சனை. இப்போ இண்டிகா விமானம் இது இப்போ எத்தனை பிரச்சனை ஆகிட்டுக்குது? ஏன் பழுது அடையுது? ஏன் பிரச்சனையாகுது? இத்தனை வருஷம் இல்லாத ஏன் நடக்குது? இன்றைக்கி கிரகமே சரியில்லை. ராகு இதை விட்டு வெளியே போகணும். ராகு பகவான் எந்த வீட்டில் நுழையிறாரோ அந்த வீட்டில் நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் இருக்குது பாருங்கள். அதுக்கு இன்னொரு விஷயம், ஒரு சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்கிறேன். கடகத்தில் கோச்சார ராகு நுழைஞ்சார். இப்போ இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடி கடகத்தில் நுழைஞ்சோன்னே
கோச்சார குரு நுழையிறாரு. அந்த வீட்டில் உச்சம் வாங்குற கிரகம் இது குரு பகவான். காலபுருஷ லக்கணத்துக்கு 4வது வீடா வித்தை ஸ்தானம். இந்த வித்தை அப்போ அந்த டைமில் பாருங்கள், அந்த முதல்ல ஆயில்யத்தில் ராகு நுழையும் போது, ஆயிலிங்கிறது பாம்பு, அங்கே வந்து புதனுடைய நட்சத்திரமா. அப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து அந்த இந்த வாதியருங்க லீலை பண்ணுறதுலாம் அந்த டைமில் தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோச்சார ராகு மிதுனத்தில் உள்ள நுழைஞ்சது. மிதுனங்கிறது சைனாவா, சைனா 2வது, அதெல்லாம் விளக்கமாக சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கங்க. அதேமாதிரி மிதுனங்கிறது நம்ம கையில் சோப்பு போட்டு கலவுங்க, கொரோனா பீரியடில் மஞ்சத்தூள் கலவுங்க, இல்லைன்னா எல்லாம் இந்த இதெல்லாம் நம்ம மூச்சு. மிதுனங்கிறது காற்று ராசி வீடு. அப்போ காற்று மூலிமா கிருமி பரவுது, உலகத்தையே லாக் பண்ணாங்களா. அப்போ இத்தனை வருஷம் 18 வருஷத்துக்கு ஒரு தடவை போச்சு, அப்போல்லாம் நடக்கலையா? அப்போ ஏன் இந்த வருஷத்தில் மட்டும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது? அதுக்கெல்லாம் நிறைய விதி இருக்குது. கோச்சார ராகு உள்ளே எந்த வீட்டில் நுழையிறாரோ அதை சுத்தப்படுத்தி வைக்கணும், அது சுத்தமாக இருக்கணும். அதில் ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா, அதில் இப்போ அந்த வீட்டில் ஏதாவது கிரகந்து அது மோசடி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதை தோலுரிச்சு காட்டிவிடும். உதாரணத்துக்கு இன்றைக்கி கும்பராசியில் ராகு போயிட்டு இருக்கிறாரு. கும்பராசி பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ராசியில் முக்கியமான ராசி. அதேமாரி ஆன்மீகத்தில் பிழைக்கிறவங்களுக்கு நல்லா வாழ வச்சுருது கும்பம். அதேமாரி அந்த வீடு வந்து திருமண வாழ்க்கைக்கு உகந்த வீடே கிடையாது. அந்த வீட்டில் ராகு உள்ளே நுழைஞ்ச உடனே இன்றைக்கி ஆன்மீகத்தில் எத்தனை பேர் இந்த ஜோதிடத்தில் பித்தலாட்டம் பண்ணுறாங்களோ தோலுரிச்சு காட்டுது. இது உதாரணமாக இன்றைக்கி பக்கமாக குமார் ஐயான்னு சொல்லி ஒரு ஐயர் தான். அவர் வந்து நிறைய யூடியூப் பதிவு பண்ணிட்டுருக்கிறாரு. ஒவ்வொரு ஜோதிடமும் எப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது கரெக்டாக அவர் சூப்பராக நான் எங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக தோலுரிச்சு காட்டிட்டு இருக்கிறாரு. அதை பதிவு பாருங்கள், தெரியும். ஜோதிடர் நீங்கள் எத்தனை தவறு நல்லா பண்ணியிருந்தீங்களா உங்களையும் தோலுரிச்சு காட்டுவார். எப்படின்னா இவன் நல்லா ஜோசியர், கெட்டதாக பண்ணியிருந்தா அந்தையும் தோலுரிச்சு காட்டிவிட்டு போயிடுவார். அந்த தீமையும் கடை இவன் சரியில்லை அப்படிங்கிறது. அந்த மாதிரி ராகு பகவான் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் சொல்லலாம். 2வது, கேது பகவான் நுழைகிற வீட்டில் இன்னைக்கு கேது சொல்லி கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா கேது பகவான் நுழைகிற வீட்டில் ஒரு ஆணோட ஜாதகமாக இருந்தால் குரு இருந்துச்சுன்னா அது மேலே கேது போகும்போது, இன்றைக்கி ஜோதிடர் படிக்கிறேங்க, நீங்கள் ஜோதிடம் படிக்கிறீங்க, நல்ல ஞானம் தேடி வரும். அதேமாரி திருமண வாழ்க்கை அமைக்கிற மாதிரி இருக்கிற பையனாக இருந்துச்சுன்னா எனக்கு வேண்டான்னு சொல்லுவான். கேது வந்து பற்று, அதாவது வந்து விலைக்கு விட்டுருக்கும். சரி, அதே வீட்டில் சுக்கரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது மேலே கேது போயிட்டு இருக்குது, அந்த பாகை கேது இன்னும் தாண்டலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு திருமணம் பண்ணால் உடனே அந்த பெண்ணு வந்து பிரிவினை உருவாக்கிறோம். இப்போ சமீபத்தில் கேது வந்து துளாராசியில் போயிட்டுருக்கும்போது ரெகுலராக என்கிட்ட பார்க்க வந்த ஒரு பெண்ணோடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்குது. ஆனால் திருமணத்துக்காக வந்தேன். கண்ணே படிச்சுட்டு இருக்கிறியா, டீச்சராக இருக்கிறியா? ஆமாண்ணா. நீ பேசாமல் அதை மட்டும் பார்த்துட்டு இப்போ திருமணமே வேண்டாம், வந்தால் கூட வேண்டாம் கம்னு. இல்லைண்ணா பக்கத்தால். சரி கண்ணு, எனக்கு என்னுடைய கணக்கில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடித்தேன். இன்றைக்கி ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர்கிட்ட போய் 5000 ரூபா கொடுத்து பொருத்தம் இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணி, நான் பணத்தை பற்றி நான் பேசலை. அந்த கேது மேலே கோச்சார கேது அந்த செவ்வாயை விட்டு வெளியே போகல. கரெக்டாக திருமணம் பண்ணி ஒரு 18 நாள் தான் இருக்கும். அந்த வீட்டில் நான் பிழைக்கலன்னு அந்த பிள்ளை வருது. அந்த பிள்ளைக்கு கழுத்தில் தாலி இருக்குதான்னு கூட பார்க்கல நான். கண்ணு பிரச்சனத்தை பார்த்தேன். உதயத்தில் புதன்னு கடந்த உதயம், கண்ணே திருமணம் ஆயிடுச்சுன்னு வருது. ஆனால் இப்போ என்ன அறியாமல் எப்படியா இருக்கும், பக்கத்தால் ஊர். ஆனால் இப்போ தானே திருமணம் பண்ணணும், 18 நாள் ஆகுது அப்படிங்குது. கண்ணே என்ன கண்ணு பிரிவினை பற்றி கேட்க வந்தியா? ஆமாண்ணா வந்ததே அதுக்கு தானே அப்படிங்குது. அந்த வார்த்தை சொன்னோன்னே அந்த பிரிவினை பற்றி கேட்க வந்தியா அப்படிங்கிறதுக்காக ஒரு தில்லு அந்த ஜோதிடத்துல மேலே அந்த பவர் வேணும்ல. அப்போ அந்த கேது பிரிவினைக்காரகன் அந்த செவ்வாய் மேலே போய் அந்த கிராஸ் ஆகிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு மட்டும் திருமணம் பண்ணால் நல்ல கணவன் வரமாட்டான். அப்படியே கணவன் அமைஞ்சிட்டாலும் அந்த கணவனை பிரித்து வச்சுட்டு போயிடும். அந்த கேது விட்டு தாண்டணும். செவ்வாய் கேதுவே சன்னியாசி, சனி கேது செவ்வாய் கேது சன்னியாசி. சன்னியாசி பேர் இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? செவ்வாய் மேலே கேது போனாலோ, சனி மேலே கேது போனாலோ, குரு மேலே கேது போனாலோ, ஆண் ஜாதகமாக இருந்தால், பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிர மேலே கேது போனாலோ கன்ஃபார்மாக அந்த டைமில் திருமண வாழ்க்கையை அமைக்க பார்க்காதீங்க. நிறைய பிரிவினை உள்ள ஜாதகம்லாம் அப்படி தான் அமையுது. கேதுங்கிறது பிரித்து வச்சிரும், பற்றுட்டுருது. ஆனால் நம்ம ஜோதிடருக்கு மட்டும் சனி மேலேயோ குரு மேலேயோ இது மேலே கேது போயிடுச்சுன்னா நல்ல ஞானம் தேடி வரும். சூப்பரான இது வரைக்கும் கற்றுக்கிட்ட ஜோதிடமாக இப்போ தான் அருமையாக கற்றுக்க போகிறீங்க. அதேமாரி
ஒரு ஜாதகத்தில் ஒரே வார்த்தை, கர்மாங்கிற சனி பகவான் மேலே கேது போனாலோ, கேது மேலே சனி பகவான் போனாலோ கர்மா முடிய போகுது. கேது ஒரு எல்லாம் முடிவு, மோட்சத்தை நோக்கி போகுது கர்மா. புரியுதுங்களா? அதேமாரி ஜீவன் மேலே ராகு போய் நிறைய இறந்தவங்க ஜாதகத்தெல்லாம் வந்து நாடியில் வந்து ஒரே வார்த்தை, ராகு மேலே குரு, இல்லைன்னா குரு மேலே ராகு, கர்மாக்கார சனி மேலே கேது, இல்லைன்னா கேது மேலே சனி. இது போயிட்டு அது இந்த இறப்பு தான் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வித்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து ஜாதகம் பார்க்க வரான்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்தை பார்த்த உடனே அன்னைக்கு போயிட்டு இருக்கிற சந்திரன், காட்டி கொடுக்குற சந்திரன் அவன் ஜாதகத்தில் மாந்திய, இல்லைன்னா அந்த டைமில் பாருங்கள் மாரகாதிபதி தேசம் நடக்காத அந்த பாயிண்ட் வேலை செய்கிறதில்ல. அப்போ அவனுக்கு மாரகம் நடக்கும்போது மாந்தி கோச்சார சந்திரன் அவன் ஜாதகத்தில் இருக்கிற மாந்தி தொட போச்சுன்னா இறப்பு நடக்க போகுது. இது எல்லாத்துக்குமே இது வேலை செய்தா? மாந்தி தொட போனால் இறப்பு, துக்கம், விசனம். இன்னொன்று, ஒரு திருமணமான ஒரு தம்பதிக்கு மாந்தி மேலே கோச்சார சந்திரன் போனா ஜாதகம் பார்க்க வந்தால் குழந்தை பிறக்க போகுது. இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 40 வருஷம் அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர், நல்ல ஃப்ரெண்டு, ஜாதகத்தை கொடுக்குறாரு. அண்ணா என்னென்னா அவங்க லக்கணம் துலா லக்கணம், விருச்சகத்தில் சந்திரன் போயிட்டுக்குது, கேட்டையில் மாந்திக்குது. ஆனால் அவங்க ஜாதகத்துப்படி அவங்க அப்பாவோ இல்லைன்னா அப்பா வழியில் யாரோ ஒருத்தர் இறப்பாங்கண்ணா, அதுவும் மாரடைப்பால். செவ்வாய் வீடு வந்து ரத்தம் வந்து எந்த மாரடைப்பால் இறக்கணும்னா எந்த கிரகத்துக்கு அடுத்தது செவ்வாய் இருக்குதோ அந்த கிரகத்துக்கு அதிக கோபம் வரும். கோபம் வரவனுக்குலாம் ரத்தம் ப்ரெஷர் ஆகிட்டே இருக்கும். அப்போ ப்ரெஷர் தானே அந்த மாரடைப்பு இங்கே கொண்டாந்து இதயத்தை தான் அட்டாக் பண்ணுது. அப்போ மாரடைப்பார். இது எப்படி நான் சொல்லிட்டுனாரு. அவர் வந்து என்னோட 12 வயசு அதிகம். அண்ணா என்ன ஏன்னா நீ ஒன்றும் வேண்டாம், கூட்டம் கொடுதுன்னு சொல்லுண்ணா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த நாள் காலையில் அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் வீட்டில் கூட்டம் கூட போகுது, எதுக்கும் நீங்கள் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க, என்னமோ சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டார். அடுத்த நாள் காலையில் அவங்க பெரியப்பா இறந்து போயிட்டார் மாரடைப்பால். விடிஞ்சு தூங்கி கடை எந்திரிச்சு வெளியே வரல. அவர் வாசப்படியில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னென்னா ஒரு ஃபோனு கடை அடிக்கல, இல்லை என் தெய்வத்தை பார்க்கலான்னு வந்தேன். அப்போ அந்த இடத்துல கடை எப்படி தான் நான் பழகினாலும் அவங்க சுயநலத்துக்கு தான் பழகுறாங்க. ஒரு நம்மக்கிட்ட ஒரு இங்கே பாருங்கள், நம்ம ஜோதிடம் பார்க்க வரவங்ககிட்ட கடை வந்து பழகுறோன்னா அவன் நலம் என்ன ஆகுதோ அதை தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி காலமும் மாறி போச்சு, அவங்கவுங்க நலத்தான் பார்க்குறாங்க. அப்போ நாம்ளும் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும். ஏன்னா அந்த ஞானம் இப்போ தான் எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னா எனக்கு சிம்மத்தில் கர்மா சனி பகவான் அது மேலே போயிட்டுருக்குது. அந்த சனிங்கிற கர்மா மேலே கேது போயிட்டுருக்குது மோட்சக்காரகன். இப்போ தான் அந்த ஞானம்லாம் கிடச்சிது இத்தனை வருஷம். இந்த மீனத்தில் எனக்கு கேது இருக்குது, அது மேலே சனி பகவான் போகுது, கர்மா முடிவுக்கு வந்துருக்குது. அதேமாரி குரு பகவான் மிதனத்தில் இருக்குது, அதுக்கு திரிகோணத்தில் ராகு ஓடிட்டு இருக்குது. அப்போ எப்படியோ ஒன்று பிள்ளைங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குதா? ஏன்னா மரணமும் ஒரு சில விதியும் நம்ம அனுபவிச்சு தான் தீர்த்தாகணும். அதில் ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? நிரந்தரமான பிரிவினை இந்த வருஷம் தான் இருக்குதா, இல்லை இதோட முடியுதா, என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வழியெல்லாம் கிடச்சிது. அப்போ தான் இந்த பரிகாரம்னு சொல்கிறோம்ல, தேவிப்பட்டினத்தில் 3 மாதம் தொடர்ந்து போய் ஆயுள்வாமம் பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இங்கே ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போகும்போது கடை அன்னைக்கு அடுத்த நாள் அங்கே போகலான்னு இருக்கிறேன். அவர்கிட்ட ஐயர்கிட்ட கூப்பிட்டு அண்ணா ஆயுள்வாமம் பண்ணுண்ணா அப்படின்னு இருக்கிறேன். கரெக்டாக ஆள் வச்சு அவரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுதான் என்னை ஏதாவது காப்பாற்றிட்டு வருது. ஏன்னா இதுமாரி எத்தனை தான் ஞானம் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம பலனை நம்ம கரெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்ட பற்றியே கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நமக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு போகும்போது எத்தனை தான் சொத்து இருந்தாலும் கொண்டுட்டு போக முடியாது. ஆனால் புண்ணியத்தை மட்டும்தான் கொண்டு போக முடியும். அதையாவது சேர்த்து வைங்க. அது தான தர்மம் மட்டும்தான் அத்தனை பரிகாரத்துக்கும் முக்கியமான மெயினானது. எங்கே இருந்தாலும் தான தர்மம். இன்றைக்கி தான தர்மம் போட்டால் கூட இவன் ஏதோ ஒரு பரிகாரத்தை போடுறான். அதையும் எதிர்பார்க்காத நம்ம உதவி பண்ணோம். அது இந்த தானத்துலேயும் சரி அப்படி தான் பண்ண முடியல, எனக்கு வசதி இல்லை அப்படின்னா பச்சரிசி மாவு இருக்குதுல்ல, அந்த பச்சரிசி மாவில் இனிப்பு கலந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயில்கள்லாம் போனால் அந்த பச்சை மாவு துள்ளு மாவு வச்சு கும்பிடுவாங்க. கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வராதிங்க. அந்த கோயிலை சுற்றி எறும்பு குழியெல்லாம் இருக்கும். பலாயிரம் பேர்த்துக்கு தானம் போட்ட மாதிரி எறும்புக்கு போட்டால் அதை கொண்டு போய் என்ன பண்ண அன்றைக்கே போய் சாப்பிடாது. அதை பொறுத்து வைக்கலாம், சேமித்து வைக்கும். எப்போ சாப்பிடுன்னா அது கடுமையான மழை வரும்போது அப்போ வெளியே போய் தேட முடியாத காலத்தில் சாப்பிட ஆரம்பிக்கும். அன்றைக்கி உங்கள் கர்மா பலன் வேலை செய்யும். அதாவது அந்த தானமட்ட பலன் வேலை செய்யும்.
இதை இந்த மாரி தானம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வழியாவது பாருங்கள். காசு பணம் இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் பண்ணுங்கள். இதுதான் பரிகாரத்துக்கு மெயின் சுவிட்சு. வணக்கம். மிக சிறப்பான முறையில் அவர் வந்து நல்ல நாடி ஜோதிடம் பார்ப்பார், ஜாமக்கோள் பிரசன்னம் பார்ப்பார். பிரசன்னத்தில் மிக அற்புதமான முறையிலாம் அவர் நிறைய பலன்களை மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு இந்த 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 டைம் தான் வந்து ஒரு பேடான டைமாக ஓடிட்டுருக்கு. டைம்னா அவர் பர்சனலில், அதாவது அவரே சொல்லிட்டார். போன மீட்டிங்கில் அவர் கலந்துக்க முடியல, அதனால் போன ட்ரிப்பு தரக்கூடிய விருதை அவருக்கு இந்த இடத்துல கொடுத்துடலாம். ஐயா ரவிராஜன் ஐயா அவர்களுக்கு நல்ல நேர நாகராஜ் ஐயா அவர்கள் மரியாதை செய்வார். ஐயா அவர்களுக்கு ரவிராஜன் ஐயாவுக்கு பிரசன்ன ஜோதி என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறோம்.